அதைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் நம்புவது முட்டாள்தனமான வேலை. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி கேவிஆர் டிவிலேருந்து. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது செம்மணியில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து வந்திருக்குது. இது மனித உரிமைக்கான போராட்டம், எங்களோட தமிழ் இனத்துக்கான உரிமைக்கான போராட்டமாக இன்றைக்கு நடந்து வந்திருக்குது. மனித உரிமை ஆணையாளர் இன்றைக்கு இலங்கைக்கு வந்து யாழ்ப்பாணம் பெற இருக்கிறார். இந்த யாழ்ப்பாணம் வந்து அவர் இது சம்பந்தமாக ஆய்வு செய்யணும், இங்கே இருக்கிற புதைகுழி சம்பந்தமாக அவற்றை பார்வை திரும்பணும் என்றதுக்காக இன்றைக்கு வடகிழக்கில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு ஒரு ஆதரவை வழங்கி இந்த புதைகுழிக்கு ஆதரவான புதைகுழியின் விசாரணையை தொடங்குவதற்கான ஒரு முன்னேற்பாடான ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த இடத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த காணொலியை நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தாங்க. தொடர்ந்து எங்களோட காணொலியை பாருங்கன்னு சொல்லி கேட்டு வாங்க காணொலிக்க போவோம். அதைத் தொடர்ந்து கவலை கூடியிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்கிறது. എൻ്റെ പുരുഷൻ ചത്തവൻ, എൻ്റെ മനുഷ്യനാട്ടവൻ ഓടുന്നവർ, എൻ്റെ ആക്സിഡൻ്റ് സെറ്റത് ആട്ടം ഉണ്ട് തന്നത്. അത് മകൻ ഓടിക്കൊണ്ടിരിക്കുക. ആമിര ഉണ്ടപ്പിനെ പിടിച്ചു കൊണ്ടുപോയ വേണ്ട എനിക്ക് മനുഷ്യൻ്റെ എനിക്ക് தெரியாது. എന്നെ തേടാനിടമില്ലാതെ അതിടമില്ല, പോകാനിടമില്ല. എനിക്ക് വേണം വന്നെത്താണ് കിട്ടണം. അതുകൊണ്ട് വലഞ്ചുലഞ്ചു തിരിഞ്ഞ് എല്ലായിടവും പോകാൻ എല്ലാവർക്കും അറിയിച്ച ഒരു അതിനുമേ എങ്ങൾക്ക് കിടക്കില്ല. തൊണ്ണൂറ്റാറിലെന്നെ முடிஞ்ச வரைக்கும் என்ன வரைக்கும் பார்த்த ஒரு நாள் எனக்கு கிடைச்சேன். என்ன செல்லம் என்னவெல்லாம் എൻ്റെ മൂത്ത പിള്ളയാണ്. എനിക്ക് கடவுளே உண்டே நான் பார்க்கலையே. மனமாறுறதுக்கு இன்று வரைக்கும் என்ன உள்ள வரும் 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 என்று தான் இருக்கிறேன். எனக்கு ஒரு முடியும் எங்களுடைய இனத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு 2009ஆம் ஆண்டு காலப்பகுதியில் சரணடைந்தவர்களை இது தவிர சும்மா குடும்பங்களோடு இருந்தவர்களை கூட பிடித்தார்கள். பட்டுவாகல் பகுதியில்
பிடிக்கப்பட்டவர்கள். இதைவிட ஏராளமானவர்களை முகாம்களில் வைத்து கைது செய்யப்பட்டது. மற்றது கடலில் கைது செய்யப்பட்டது. மற்றது வெள்ள வேன்களில் கடத்தி கொண்டு செல்லப்பட்டது. இப்படியாக ஏராளமானவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஏராளமானவர்களை கைது செய்தது மட்டுமல்லாமல் அவர்களை இன்று காணாமலாக்கப்பட்டவர்கள் என்று நாங்கள் சொல்லும் அளவுக்கு இந்த இனவாத அரசாங்கம் வைத்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கான நீதியை தரவில்லை. நீதிக்கான பொறிமுறை கூட கிடைக்கவில்லை. சர்வதேச நாடுகளை இதற்கான நீதி விசாரணை செய்ய வேண்டும் வலியுறுத்தி கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய மக்கள். 3000 நாட்களுக்கு மேலாக இந்த 8 மாவட்டத்திலேயும் வீதிகளிலே இருந்து எங்களுடைய மக்கள் அந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான போராட்டத்துக்கான முடிவு இன்று வரை கிடைக்கவில்லை. சர்வதேசமே இதை திரும்பிப்பார். எங்களுக்கான நீதியை தாண்டு ஒரு இனம் உங்களை பார்த்து அழுகின்றது. அந்த அழுகைக்கு ஒரு தரம் செவி கொடுக்காமல் நீங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றீர்கள். இலங்கை அரசாங்கம் செய்த கொடுமைகளுக்கு, இனவாத அரசாங்கம் செய்த கொடுமைகளுக்கு ஒரு பொறுப்பு கூற வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மக்கள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள். பொறுப்பு கூற வைக்கவும் இல்லை, அவர்களுக்கு விசாரணை நடத்தவும் இல்லை. ஆதலால் தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை மக்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் இன்று செம்மணி பகுதியிலே 600க்கு மேற்பட்ட உடலங்கள் இருக்கலாம் என்ற கருத்து இராணுவ கோப்ரலாலேயே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு ஒரு முடிவில்லை. ஆனால் முல்லைத்தீவில் கொக்கு தொடுவாய் பகுதியில் 52 உடலங்கள் காணப்பட்டும் இன்னும் புதைகுழிகள் அங்கு இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் முடிவில்லை. வட்டுவாகலில் கட்டப்பட்ட ஒரு சைவ கிராமத்தில் கட்டப்பட்ட விகாரையானது ஒழுங்காக பூசை வைப்பதும் இல்லை. அந்த விகாரைக்கு அடியிலே உடலங்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. அதற்கு ஒரு முடிவில்லை. கேப்பாப்பில விகாரை அங்கே இருக்கின்றது, அதையும் அகழ்ந்து பார்க்கணும் என்றுதான் மக்கள் சொல்லுகின்றார்கள். ஒரு முடிவும் இல்லை. சர்வதேசமும் சேர்ந்து எங்களுடைய இனத்தை ஏமாற்றுகின்றதா என்ற கேள்வி எங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. தயவு செய்து சர்வதேசத்தை நாங்கள் நம்பி இருக்கின்றோம். எங்களுக்கான தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும். இவர்களை பொறுப்பு கூற வைக்க வேண்டும். இனவாதிகள் எங்களை கொன்று குவித்தவர்களை, எங்களுடைய மக்களை கொன்று குவித்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு தான் இப்படியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக ஒரு விடிவை தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இல்லை பாடுவோம். கேட்க யாரும் மற்ற புதைக்குழிக்குள் போனவர் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான சர்வதேச விசாரணை கோரி மக்கள் குழு என்கின்ற தன்னார்வ இளைஞர் அமைப்பினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தில் 3ஆம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த செம்மணி புதைகுழி சர்வதேச விசாரணையை விரிவுபடுத்துவதற்காக இங்கு கையெழுத்து போராட்டமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே தயவு செய்து உங்களது கையெழுத்துக்களை இட்டு இந்த செம்மணி புதைகுழி தொடர்பான மற்றும் வடகிழக்கில் உள்ள ஏனைய அனைத்து புதைகுழிகளும் நீதியான விசாரணைகள் இடம்பெற்று எனக்கு மறுக்கப்பட்ட நீதியை பெற்றுக் கொள்வதற்கு சர்வதேச விசாரணையை கோரி இருக்கின்றோம் என்பதை வெளியினருக்கு எடுத்துக்காட்டுவதற்காக எங்களது கையெழுத்துக்களை ஒத்துக் கொள்ளுமாறு தாழ்மையாக வேண்டிக் கொள்கின்றோம். ஆடவன்
செம்மணி சிந்துபாத் மனித புதைகுழிக்கு நீதி கோரி மக்கள் வந்து எல்லா மாவட்டங்கள்லையும் இருந்து அணிதிரண்டு இங்கே வந்து அஞ்சலி செலுத்துறதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து மக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். அதுக்காக நீதி கோரி கையெழுத்து வேட்டை கையெழுத்துகள் விடுறதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பாருங்கள், நிறைவு செய்து கொண்டு மதகுருமார்களை தொடர்ந்து பொதுமக்கள் மலரஞ்சலி செலுத்துவார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒழுங்கமைக்கப்பட்ட பந்தலில் அமைதியாக அமர்ந்து இந்த அமைதி வழி போராட்டத்திற்கான அந்த ஆதரவுகளை வழங்குமாறு மக்களுக்கு சார்பில் அன்புடன் வேண்டுகிறோம். தயவு செய்து ஒழுங்கமைக்கப்பட்ட இடத்தில் ஊடகவியலாளர்களுக்கான பகுதிகளில் ஊடகவியலாளர்களும் பொதுமக்களுக்கான பாதையில் பொதுமக்களும் அந்த அஞ்சலியை செலுத்துமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அத்துடன் இந்த முன்புக்கு முன்பதாக சிவப்பு மஞ்சள் கொடிகள் அணியப்பட்ட அந்த வீதியில் இரு மருங்கிலும் எந்தவிதமான வாகனங்களையும் நடைபெற செய்ய வேண்டாம். பொதுமக்களின் பொது போக்குவரத்துக்கும் அவர்களது சரியான போக்குவரத்துக்கும் எந்த விதமான இடையூறும் செய்ய வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இந்த கொடி கட்டப்பட்டுள்ள எல்லைகளுக்கு அப்பால் உங்கள் வாகனங்களை சரிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அனைவரும் அமைதியாக அமருமாறு அன்புடன் வருகிறோம். மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை போது அந்நியா விளக்கு என்கின்ற கருத்துடன் தொடர்ந்து 3 நாட்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கடல் வீசிய புயலில் தற்போது மலரஞ்சலி செலுத்தியவர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் வந்து அமர்ந்து
இந்த போராட்டத்திற்கு வலிச்சேர்ப்பதோடு கையொப்பம் எடுப்பதற்காக ஒரு பகுதி ஒழுங்கு வைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த சர்வதேச விசாரணையை விரைவுபடுத்துவதற்கு உங்களுடைய கையெழுத்துக்களை அறிவித்து சர்வதேச விசாரணையை கோருவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை கொண்டிருக்கின்றோம். நீங்களாக உணர்ந்து வாகனங்களை அதற்குரிய வரிசைகளில் நிறுத்தி இந்த குற்றவையை அமர்ந்து நீதியில் குற்றப்பட்டவர்களுக்கு போக்குவரத்து கொண்டு முடியாது இந்த தவறின் பிரச்சனையை இங்கு 400க்கும் மேற்பட்ட சடலங்கள் புதைக்கப்பட்டிருப்பதாக சோமரத்ன ராஜபக்ச என்கின்ற குற்றம் சாட்டப்பட்ட இராணுவ சிப்பாய் தெரிவித்திருந்தார். அதன் பிற்பாடு இங்கு அகழ்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட போதும் அது பின்னர் இடைநிறுத்தப்பட்டது. அப்பொழுதே 15 தொடக்கம் 19 சடலங்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டது. பின்னர் அது நிறுத்தப்பட்டிருந்தது. இப்பொழுது மீண்டும் சில வேலைகளுக்காக இங்கு அகழ்வு பணிகள் செய்யும் பொழுது மீண்டும் இங்கு உலகை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய நேரம். அதற்காக அத்தனை மக்களும் அமைதியான முறையில் இங்கு காத்திருக்க போகிறோம். அவர் கைமாற்றமாக இந்த நீதி வழியாக நீதி வழியாக வருவதாக கூறப்பட்டுள்ளது. அவர் வருகின்ற நேரம் மக்களுக்கு தெரியாத காரணத்தினால் சர்வதேசத்தை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய இந்த மக்கள் அமைதி போராட்டத்தை அவர் முக்கியமாக அந்த வேண்டுகோள் விடுக்கின்ற மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் 2 மணியிலிருந்து 4 மணி வரை ஒரு நிகழ்வுகள் முடிந்த பிற்பாடு இணைய நிகழ்வுகள் இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற நேரில் அவரது வருகைக்காக இங்கு 2 மணியிலிருந்து 4 மணி வரை காத்திருப்போம். உங்களிடம் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதை ஒரு மறியல் போராட்டமாக புரொட்டஸ்ட் என்ற நிலைக்கு அவர்கள் எண்ணக்கூடாது. நாங்கள் சாத்தியமான முறையில் அமைதியான முறையில் ஒன்று சேர்ந்து அவரிடம் எங்களது கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். அதைத் தொடர்ந்து அவர் வந்து சென்றதன் பிற்பாடு சபாசத்துட சந்திப்பு அங்கிருந்து சுற்றுப்பட்டி மயானத்துக்கு வருவதுடன் இந்த பேரணி நிறைவுறும். ஏரிகளை நாங்கள் எழுதியது போல இந்த தீக்கட்டி ஒரு தீக்கட்டியை தாங்கிய தூக்கத்தில் நாங்கள் வெளியீடு செய்யப்படும். அலங்கரிக்கப்பட்ட ஊரில் இந்த தீக்கட்டி ஏற்றப்படும். இந்த தீக்கட்டியில் இருந்து கொண்டு தமிழ் மக்கள் நம்புவது முட்டாள்தனமான வேலை. நாங்கள் சர்வதேசத்தை நம்புறோம். இன்றைக்கு மூடிய சிறைச்சாலையில தான் வடக்கு கிழக்கில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், சுண்டிக்குளத்தில் நேவி 3 பேர் அடித்து படு மோசமாக அந்த மக்கள் காணாடி அவர்களும் மனித புதைக்குழியாக தான் மாறுகள். அது மாதிரி பழகில வந்து சனீசன் என்ற ஒரு பையன் இன்றைக்கும் காணாமலாக்கப்பட்டிருக்க. அப்படியான இன்னும் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ராணுவத்தில் அடி வாங்கிட்டு எத்தனை பேர் சொல்லாமல் இருக்காங்க. ஒரு சிவில் நிர்வாகம்னு சொல்கிறார்கள். ராணுவ பிரச்சனமாக தான் இருக்கிறது. வடக்கு கிழக்கில் எங்கே பார்த்தாலும் ராணுவமாக தான் இருக்கிறது. நன்றி. இப்போ உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து கையெழுத்து வேட்டைகளும் கையெழுத்து வேண்டுறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. இந்த கையெழுத்துக்களை வந்து
பொது அமைப்புகள் ஊடாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது. பெருந்திரளான மக்கள் வந்து இதில் வந்து ஆதரவை வழங்கி கையெழுத்துக்களை வைக்கிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க. வடகிழக்கு பிரதேசங்களிலிருந்து நிறைய மக்கள் இங்கே வந்திருக்கிறோம். இப்பயும் மக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த இன்றைக்கு நடக்கின்ற ஆர்ப்பாட்ட பேரணியில் வந்து உங்களுக்கு தெரியும் மிக சிறந்த ஒரு இன்றைக்கு தெரியும் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக மக்கள் மலர் அஞ்சலி செலுத்துகிறோம். அருகில் உள்ள மக்களில் வாகனத்தை தடுத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். வாக்கியம் சிறப்பு என்பதை சமய மொழியின் ஒழுங்கியங்களின் வழி வலியுறுத்தி சொல்கிறோம். நன்றி.